முதலமைச்சராக இருக்கும்போது அவர் ஒரு விஷயம் பேசுகிறாருன்னா அதை செயல்படுத்த போகிறாருன்னு அர்த்தம். ஏன்னா அவர் தானே முதலமைச்சர். அப்படி கரூர் இன்னைக்கு நடந்த அந்த கூட்டத்தில் அவர் பேசின விஷயங்கள் தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும், அடுத்தடுத்து என்ன மாதிரியான அரசியலை கொண்டு போய் சேர்க்கும் என்பது பற்றியும், விஜய் அவர்களுக்கு மக்கள் மத்தியில் எவ்வாறு செல்வாக்கு உயரும், அது எவ்வளவு பாசிட்டிவ் அமையும் என்பது பற்றியும் பார்க்கலாம். முதலமைச்சராக ஆன பிறகு கரூருக்கு சென்று அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்கிற ஒரு நிகழ்ச்சி இது. என் மனசில் ரொம்ப நாளாக ஓடிக்கிட்டே இருந்தது. தேர்தல் பிரச்சாரத்தில் கூட இதை அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க. சத்தியமாக நான் நினச்சேன், நானே ஒரு வீடியோ கூட சொல்லலாமே, ஒரு வீடியோ கூட நம்ம போட்டிருக்கலாம் அப்படின்னு நினச்சேன். என்ன விஷயம்னா, அந்த நினைவு சின்னம், அந்த இறந்த கூட்டத்தில் இறந்தாங்க இல்லையா நெரிசலில், அவங்களுக்கு நினைவு சின்னம் அறிவிக்கப்படும் தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு அப்போவே எனக்கே தோணுச்சு. அது பண்ணியிருக்கணும், அதை சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்ட அதை அரசியலாக அவர் பயன்படுத்தக்கூடாது. அதில் கூட அவர் நேர்மையை பாருங்கள், அரசியலாக பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட அவாய்ட் பண்ணியிருக்கலாம். இதில் ஒரு ஹைலைட் என்னென்னா, அந்த மக்கள் நினைவாக அந்த நினைவு சின்னம் அமைக்க போகிறேன்னு சொன்னது உண்மையிலே அந்த கரூர் மாவட்ட மக்கள் என்றைக்கும் விஜய் அவர்களுக்கு நன்றியோடு இருப்பாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் அரசியல் வரலாற்றில் இந்த சின்னம் எதுக்கு இருக்குது, என்ன காரணத்துக்காக அந்த சின்னம் வச்சாங்கன்னு பேசும்போது, இப்படி ஒரு அரசியல் கூட்டம் நடக்கும்போது அப்பாவி மக்கள் சில பேரோட சதியால் கொல்லப்பட்டாக அப்படிங்கிற அந்த வரலாறு இருக்குல்ல, அது அடுத்து ஒரு முறை நடந்துடக்கூடாதுங்கிற எச்சரிக்கையும் அந்த நினைவு சின்னம் மக்களுக்கு உணர்த்தும். ஸோ அதுக்கு நினைவு சின்னம் அமைச்சதில்லை, உண்மையிலே முதலமைச்சரை பாராட்டணும். அவருக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட். அதில் அவர் சைன் பண்ணிட்டார். கரூர் மாவட்டத்தில் இன்னைக்கு எல்லா தொகுதியிலையும் டிவிக்கே தான் ஜெயிக்கும். ஸோ அந்த அளவுக்கான ஒரு ஆணித்தனமான ஒரு உணர்வு சென்டிமெண்ட், எமோஷனான விஷயத்த அவர் பண்ணி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல பேரை எடுத்துட்டார். இது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ரெண்டாவது, ஓடு 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 வரா இந்த வேட்டக்காரே, இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். செந்தில் பாலாஜியை ஓட விட்டுக்கிட்டு இருக்கார் இல்லையா, அதை ஒரு முதலமைச்சராக பேசும்போது அப்போ அவர் விடக்கூடாது. இந்த கரூர் சம்பவத்தில் சம்மந்தப்பட்டவங்க அது ஏதோ ஒன்று அவருக்கு பொறி தட்டிருச்சு, யார் காரணமாக இருப்பாங்கன்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. ஸோ அதனால் அது சம்மந்தமான ஆட்களை விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவர் தீவிரமாக இருக்கார். அது நியாயம்தான், அது நியாயம். யாருன்னு அந்த குற்றவாளி உள்ளுக்குள்ள கூட்டத்தில் புகுந்தது யார், இது சதி நடந்தது கண்டுபிடிச்சி அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அப்போ தான் அந்த கிளியாரிட்டி தெரியும். அடுத்து வர்ற ஜெனரேஷனில் அரசியல்வாதிகள் இந்த மாதிரியான தவறுகளை பண்ண மாட்டாங்க. ஸோ அதை முதலமைச்சர் செய்வார். அவர் பேச்சிலே தெரியுது, கண்டிப்பாக கரூர் விஷயத்தில் சம்மந்தப்பட்டவங்கள அவர் விட போகிறதா இல்லை, தெரியல, அவர் விட மாட்டார். அதுவும் மக்களுக்கு பிடிக்கும், அதுதான் மக்கள் எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதுவும் அவருக்கு சாதகமாக அமையும். அதே மாதிரி தேர்தல் பிரச்சாரத்தில் அவருடைய கேரக்டர் எப்படிலாம் பேசினார், அந்த என் தங்கச்சி என் அக்கா அப்படின்ற மாதிரி சொன்னாலே அவங்க தம்பி உங்கள் அண்ணன் உங்கள் மகன் நினச்சிக்கோங்க அப்படின்னு எப்படி தேர்தலுக்கு பிரச்சாரத்துக்கு முன்னாடி கட்சி தொடங்கும் போது மாநாட்டில் எப்படியெல்லாம் அந்த மக்கள்கிட்ட அந்த உறவை சொல்லி பேசினாரோ, சிஎம் ஆனதுக்கு பிறகும் கொஞ்சம் கூட அந்த பாசம் மக்களை உண்மையிலே நேசித்து தான் அவர் பேசியிருக்காரு. அரசியலுக்காகவோ ஓட்டு வாங்கவோ அவர் பேசலை. அவர் மனசில் உண்மையாகவே அந்த மக்கள் மீது ஒரு பாசம் இருக்குது, செய்யத்தான் வந்திருக்கிறாரு. அதே வார்த்தை இன்னமும் இருக்குது. ஏன்னா மக்கள் நம்மளை ரொம்ப நேசிருக்காங்க அப்படின்னு. அதான் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு கூட எங்கள் இறந்து கூட எங்கள் அண்ணன் மாதிரி இருக்குது விஜய் பார்க்கும்போதெல்லாம். அவர் பார்க்கும்போதெல்லாம் அண்ணன் போகிறாரு, அண்ணன் பேசுகிறாருன்னு அப்படி தான் எனக்கே தோணுச்சு. இப்படி ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு உறவாகவே விஜய் அவர்கள் இருக்கிறார். அப்படிங்கும்போது அந்த அரசியல் தலைவர் நான் முதலமைச்சர் அப்படின்ட்டு பேசுகிறத விட உங்கள் அண்ணன் உங்கள் மகன் உங்கள் தம்பி உங்கள் மாமன் அப்படின்ட்டு பேசும்போது அந்த ஒரிஜினல் கேரக்டர் இருக்குல்ல, அவர்கிட்ட போலித்தனமே இல்லை. அவர் பெர்ஃபெக்டாக ஒரு நல்ல மனிதர். உண்மையே இந்த மக்களை உணர்வுபூர்வமாக உறவாக நேசித்து தான் மக்களுக்கு செய்ய வந்திருக்கார். அது முதலமைச்சருக்கு ஆனதுக்கப்புறமா அதை பேசும்போது அதுவும் அவர் மீது மக்களுக்கு இன்னும் ஈர்ப்பாயிடுச்சு. அது ஒரு ப்ளஸ்ஸாகவே அமைஞ்சது. இன்னொன்று முக்கியமானது,
லஞ்சம் இல்லாத அரசு அப்படிங்கிறத கிளியர் பண்ணிட்டார். அதான் உண்மை. லஞ்சம் கேட்டால் எங்கள் அண்ணன் ஆட்சி இருக்குது, என் பேரை சொல்லுங்க அவர் சொன்ன அந்த யதார்த்த மொழியில் அவர் சொன்னது இருக்குல்ல, இதெல்லாம் யாருமே பேசுனது கிடையாது. தமிழ்நாட்டில் எந்த அரசியல்வாதியும் பேசுனது கிடையாது. பேசுறதுக்கு தகுதி கிடையாது எந்த அரசியல்வாதிக்கு. ஏன்னா அது பேசின லஞ்சத்தை வாங்க விட்டுட்டு இருந்தாங்களே போன ஆட்சிகள்லாம் அதான நடந்தது. பேச மாட்டாங்களே, எப்படி பேசுவாங்க? அப்போது வெளிப்படையாக அவர் முதலமைச்சராக இருக்கும்போதே அந்த சொல்கிறதுக்கான கட்ஸ் இருக்குன்னா தன் ஆட்சி மேலே தனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல. அவர் அதில் எங்கேயுமே லஞ்சம் கிடையாது, லஞ்சம் வாங்கினா அது வேற மாதிரி ஆகுன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டெப் எடுத்து நல்ல பேர் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு மாற்றத்துக்கான ஆட்சி அப்படிங்கிறதுல அதுலேயும் அவர் ப்ரூவ் பண்ணிட்டார். அதே மாதிரி ஏவா வேலு அவரை சொன்னார், இந்த மாதிரி சிங்கப்பூரில் ஒருத்தர் படுத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி. இதையெல்லாம் அவர் குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா, இந்த வீடியோவை விஜய் அவர்கள் பேசினதை கேட்ட திமுக முன்னாள் அமைச்சர்கள், தவறு செய்தவர்கள் கண்டிப்பாக பயத்தில் இருப்பாங்க. முதலமைச்சரே வெளிப்படையாக இப்படி குறிப்பிட்டு பேசுகிறாருன்னா கண்டிப்பாக ரோடு போட்டும் போது நடந்த ஊழலோ இல்லை பாலம் கட்டும் போதோ இல்லை மணல் கடத்தலோ எந்த ஊழலாக இருந்தாலும் ஊழல் செஞ்ச முன்னாள் அமைச்சர்கள் கண்டிப்பாக அந்த கரூரில் விஜய் அவர்கள் பேசுனதுக்கு அப்புறம் பயந்து போய் தான் கிடப்பாங்க. எந்த நேரம் இருந்தாலும் நம்ம பிடிபடலாம், நமக்கு பிரச்சனை வரும். ஏன்னா இவர் கொஞ்சம் சென்சிட்டிவாக பேசுகிறாரு அப்படிங்கிற ஒரு பதட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அந்த எச்சரிக்கையை கொடுத்துட்டார் அவர் திமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு. ஸோ அதுலேயும் அவர் ஊழல்வாதியில் விடமாட்டேன் அப்படிங்கிறது சட்டசபையில் சொன்னார்ல, சரியா நாங்களும் செய்ய மாட்டோம், செஞ்சவங்களையும் விட மாட்டோம் அப்படின்னார் இல்லையா. ஸோ அதில் அவர் ஸ்ட்ராங்காக நிற்கிறாரு. இது திமுகவுக்கு கொஞ்சம் ஆட்டம் கண்டுருச்சு. அப்போது இது ஒரு விஷயம் முக்கியமான பார்க்கப்படுது. அதே மாதிரி பேச மாட்டேக்காரு, வாயை திறக்க மாட்டேக்காரு சிஎம்னு சொல்கிறோங்க. அப்புறம் நாம் வாயை திறந்து பேச ஆரம்பித்தா எந்திரிச்சு ஓடி போகிறாங்க அப்படின்னு சொல்லி சட்டமன்றத்தில் அவர் பேச ஆரம்பிச்சோன்னே உதயநிதி ஸ்டாலின் மற்றும் திமுக காரங்களை வெளிநடப்பு செஞ்சதை பற்றி அவர் பேசினார். நான் பல வீடியோவில் சொல்லியிருப்பேன், அவர் பேச ஆரம்பித்தார்னா தாங்க மாட்டீங்க, பேசுறதுக்கு அவ்வளவு இருக்குது, சும்மா பேசுங்கன்னு சொல்லாதீங்க ஐயா, கிளப்பி விடாதீங்க ஐயா. அவர் பேசுனா ஒரு 3-4 மாதத்துக்கு பேசாமல் இருந்தாலே போதும், அவ்வளவும் பேசிடுவார். அது மக்கள்கிட்ட போய் ரீச் ஆயிரும். டோட்டலாக திமுகவை அதிமுகவை காலி பண்ணிட்டு போயிடுவார். ஒரு தீய சக்தி, அது தீண்ட சக்தின்னு ரெண்டையுமே காலி பண்ணுறாருல. வாயை பூத்திட்டு பேசாமல் நீங்கள் மக்களுக்கான அரசியலை செய்யணும் கேட்கறது கிடையாது. அதில் கரெக்டாக பேச அதான் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன் அவரை பற்றி. அவர் பேசாமல் தான் இருப்பார். எந்த நேரத்தில் என்ன பேசணுமோ கரெக்டாக பேசிட்டு ஒரு மாதம் 2 மாதம் இந்த விமர்சனம் வந்துச்சு இல்லையா, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ஆப்படிச்சு நறுக்குண்டு புதகுலியில் போட்டு மூடிட்டு போயிடுவார். இப்போ எல்லாம் எதுக்கடா பேச விட்டோம்னு இருப்பாங்க அதிமுக திமுக காரங்க. ஸோ இதுலேயே அவர் வெற்றி பெற்றுட்டார். அதுதான் உண்மை. சும்மா வளவலன்னுலாம் பேசக்கூடாது, எதுக்கு எடுத்தாலும் சிஎம் வந்து பேசக்கூடாது. எப்போ பேசணுமா நறுக்குன்னு பேசிட்டு போயிடணும். அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாரு. அது தேர்தல் பிரச்சாரத்துலேருந்தே ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அதையும் சிறப்பாக பண்ணிட்டார். அந்த விமர்சனத்துக்கு சிஎம் வாய் திறக்க மாட்டேங்காருங்கிற விமர்சனத்துக்கு சரியான பதில் சொல்லிட்டாரு. இனி யாராவது வாயை திறப்பாங்க? கண்டிப்பாக திறக்க மாட்டாங்க. ஸோ அதுலேயே சிஎம் சாருடைய பேச்சு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த தீய சக்தி தீர்ந்த சக்தி இந்த 2 வார்த்தையே போதும் டோட்டலாக அதிமுக திமுகவை டேமேஜ் பண்ணுறதுக்கு. இதை விட பெரிய வார்த்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது. தீய சக்தி தீர்ந்த சக்தி அப்படிங்கிறது. தீய சக்திங்கிறது எல்லாரும் சரி அம்மா காலத்தில் சொன்னாங்க, அவங்க ஏடிஎம்கேக்காரங்களே சொன்னாங்க, மக்களுக்கே தெரியும் அப்படிங்கிறது. இந்த தீர்ந்த சக்திங்கிறது சரியான வார்த்தை. அது உண்மையிலே தீர்ந்து போன சக்தி தான். அது சின்ன ஒரு நெருப்பு கூட அதில் கிடையாது. தீர்ந்து போனதுன்னா என்ன, டோட்டலாக போச்சு, உள்ள ஒரு பொறி கூட கிடையாது. அது திருப்பி காத்தடிச்சு பொறி இருந்தால் தானே மறுபடியும் அனல் பிடிக்க. அந்தளவுக்கு தீர்ந்து போச்சு. என்ன சொல்கிறது, மாவாயிடுச்சு அதிமுக கட்சி அப்படிங்கிறது தான் அந்த தீர்ந்து போன சக்திங்கிற வார்த்தை. அந்த கட்சியை ஒரே வார்த்தையில் டோட்டலாக காலி பண்ணிடுறாரு. ஸோ அந்த பேச்சுமே ரொம்பவும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசக்கூடாது. பேசுனா அவரே பெரிய இவர் மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பேசுகிற அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் கிடையாது. அதை கரெக்டாக விஜய் அவர்கள் கண்டுபிடிச்சி அவர் பேரை கூட பயன்படுத்தாமல் இருக்கிறதா நல்லது. ஸோ அது கூட தகுதி இல்லாதவன்னு சொல்லி அவராக முடிவு பண்ணிட்டு தீர்ந்த சக்தின்ற டோட்டலாக டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. ஸோ இது ஒரு ஜெனியூனான பொலிட்டிக்கல் விமர்சனம் தான். அது ரொம்ப தோண்டக்கூடாது, செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி ஆயிரும். அது செத்த பாம்பு தான் அதிமுக, அதை போய் எதுக்கு ரொம்ப அப்படின்னு சொல்லி தீர்ந்த சக்தி இப்போ அவ்வளோதான். அதுலேயும் அந்த வார்த்தை ரொம்ப அழகாக பேசிட்டார். அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒட்டுமொத்த இவர் பேச்சு எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு பார்க்கும்போது நான் ஒரு தலைப்பு சொன்னேன் இல்லையா, போட்டிருக்கேன் இல்லையா, திமுகவே அதாவது கரூரில் திமுகவின் கருவை அறுத்த
கருவறுத்த விஜயன் தான் நான் தலைப்பு போட்டிருப்பேன். அதுதான் உண்மை. சுற்றி சுற்றி திமுகவுக்கு மிகப்பெரிய அடியை கொடுக்க காத்திருக்கிறாரு. திமுகவில் ஊழல் செஞ்ச முன்னாள் அமைச்சர்களை அவர் நடவடிக்கை எடுக்க காத்திருக்கிறாரு. குறிப்பாக செந்தில் பாலாஜியை அவ்வளோ ஈஸியாக விட மாட்டார். செந்தில் பாலாஜிக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு இருக்கும். அரசியல் வாழ்க்கைக்கே ஒரு கேள்விக்குறியாகிற அளவுக்கு அவர் சிறை செல்ல வேண்டிய சூழல்லாம் வரும். அவருடைய பேச்சுக்கள் அப்படி தான் இருக்குது. பண்ணது அந்த 45 உயிர்கள் போனதுக்கான ஒரு பனிஷ்மெண்ட் அது காரணமானவங்கள் மேலே கொடுக்கறது நல்லது. பட் விசாரணை ஒரு பக்கம் இருந்தாலும் யாருங்கிறது அது தெளிவாக சட்டப்பூர்வமாக வரும்போது அது சம்மந்தமான ஆட்களுக்கு பாதிப்பு இருக்குது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது யாருக்கு இழப்புனா திமுகவுக்கு பயங்கர அடி இருக்குது. அதே மாதிரி இடைத்தேர்தல் வரும்போது திமுகவை சுத்தமாக வர முடியாததுக்கு அடிச்சிருங்கன்றார், எழவே முடியாத அளவுக்கு அடிச்சிருங்கன்றார். அப்போது டோட்டலாக திமுகவை கருவை அறுத்துட்டார். அதுதான் உண்மை. திமுக பேசுறதுக்கு இனிமேல் ஒன்றுமே இல்லை. என்ன பேச முடியும்? ஒருத்தர் சிங்கப்பூரில் போய் இப்போ படுத்திருக்காரு, இன்னொரு செந்தில் பாலாஜி ஓடிக்கிட்டு இருக்காரு. அதன் பிறகு நிறைய அமைச்சர்கள்லாம் சொல்கிறாங்க. விஜயபாஸ்கர் பேசும்போது கூட அந்த இதை சொன்னார், கோயில் நிலம் அதில் விவசாயம் பண்ண ஏழைகளுக்கு கொடுங்க, அதை திருப்பி திமுக வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு கோரிக்கை வச்சார். விஜயபாஸ்கர் அவர் பேசுகிறது நல்லா இருந்தது. நாங்கள் ஒத்துமையாக இருப்போம், அதாவது பக்கபலமாக இருப்போம், இன்னும் அவருக்கு பலப்படுத்துவாங்க கரூரில் அப்படின்னு. விஜயபாஸ்கர் அவருக்கு கரூரில் நல்ல செல்வாக்கு இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு நிகராக அவர் தான். அப்படிங்கும்போது தாவக்கு இன்னும் பலமாக தான் அமையும். அந்த மாதிரி ஒரு டோட்டல் லோக்கலில் பவர் உள்ள ஒரு பொலிட்டிஷியன் அவர். ஸோ அவருடைய பேச்சு நல்லா இருந்தது, ரொம்ப உற்சாகமாக அருமையாக இருந்தது. ஸோ இது ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கரூரில் விஜய் அவர்கள் பேசுனது மக்கள் மத்தியில் மீண்டும் அவருக்கு செல்வாக்கு ஏறிடுச்சு. கரூரில் எந்த பக்கம் எந்த தொகுதியில் தேர்தல் நடந்தாலும் எல்லா தொகுதியிலும் டிவிக்கே தான் ஜெயிக்கும். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அவர் அங்கே உருவாக்கிட்டார். குறிப்பாக அந்த நினைவுத்தூண் அது பெரிய ரெக்கார்டு. அதுக்கு ஒரு ஸ்பெஷல் சல்யூட்டே சொல்லலாம் சிஎம் சாருக்கு. அதை செய்யணும். நான் ரொம்ப நாளாக நானே யோசிச்சிருந்தேன், ஒரு வீடியோவில் சொல்லலாம் ஆசைப்பட்டேன். பட் அதை செஞ்சுருக்கிறாரு. அந்த மக்கள் அந்த உணர்வை மறக்க மாட்டாங்க. ஸோ டோட்டலாகவே ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசினார். அடுத்த கட்டத்துக்கு இன்னும் மக்களை கவர்ற மாதிரி அவர் இன்னும் இறங்கலைங்க, இன்னும் டல்லாகலை, இன்னும் அவருக்கு அலை இருக்குது, இன்னும் மேலே போயிட்டே இருக்கிறார், இன்னும் உயர்ந்துக்கிட்டே இருக்கிறாரு. அவர் பேச்சும் அப்படி இருக்குது. இந்த யதார்த்த பேச்சு, அவர் ஸ்டைலான பேச்சு குறையவே கூடாது. இதே ஸ்டைலில் அப்பப்போ மக்களை சந்தித்து சிஎம் சார் பேசிக்கிட்டு இருந்தார்னா அவரை யாருமே அசைக்க முடியாது. ஆயுள் முழுக்க அவர் தான் சிஎம். அந்த அளவுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ஷனாக ரெடி ஆயிட்டார். நன்றி.